கோவில் காளை படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியைப் போல ஒரு சம்பவம் புதுச்சேரியில் நடந்துள்ளது. சுல்தான்பேட்டை புதிய மேட்டு தேர்வை சேர்ந்தவர் சுஜன் கறிக்கடை நடத்தி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த அசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இறைச்சியை விற்பனை செய்து எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார். அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்தபொழுது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரிய வந்தது. 4 பேரும் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினம்தோறும் சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றது அம்பலமானது. வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.